ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். தளபதி விஜய் வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு 4-5 வாக்குறுதி சொன்னார். அதில் முக்கியமான வாக்குறுதி என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோ, டாக்ஸி, லாரி ஓட்டுநர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தனியாக நலவாரியம் அமைக்கப்பட்டு சொன்னாங்க. இது முக்கியமானது. நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுநர்லாம் வீடியோ போட்டு ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி யாருக்குமே அமைஞ்சது கிடையாது. தளபதி விஜயோட தமிழக வெட்டிக்கிழமை தான் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எல்லாம் மற்ற கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி, ஆண்டு கட்சி அவங்க இஷ்டத்துக்கு 1000-2000 அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இதில் மக்களுடைய பணம், ஒரு சொந்த பணம் கிடையாது. அது மாதிரி தளபதி விஜய் மேடையில் திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது அழுதுட்டாரு. இது ஸ்கிரிப்ட் படி பண்றாரு, எல்லாமே ஸ்கிரிப்ட், யாரும் எழுதி கொடுத்து இப்படி விஜய் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் யாருமே கவலைப்பட கிடையாது. நீங்க தளபதி விஜய் மேல என்ன உதவி பார்த்தினாலும் நாங்கள் அதை நம்ப மாட்டோம், மக்கள் அதை நம்பவும் மாட்டாங்க. தளபதி விஜயோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. தளபதி விஜய் கேட்ட கேள்வி அவங்களால பதில் சொல்ல முடியல. அதனால மற்றவங்கள வச்சு இப்படி விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக இப்போ ஜூலி கொத்தடிமை இறங்கியிருக்கு. ஏன்னா தளபதி விஜய் கேட்டுப்பாரு, உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அதை வெளியிட முடியுமான்னு. அதனால அந்த காரணம் இன்னைக்கு நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தளபதி விஜய் மேல பயம், வளர்ச்சி நான் இப்படித்தான் இருக்கணும். 2 வருஷம் ஆகி தளபதி விஜயோட செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு வாட்டி அடிச்சாலும் அசர மாட்டார் தளபதி விஜய். ஜெயிச்சு காட்டுவாரு. மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு, மாற்றத்தை கண்டிப்பா விஜய் தருவார்னு நம்பிட்டாங்க. தளபதி விஜய் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவார், கண்டிப்பா நிறைவேற்றுவார். நாங்க அவர் கூட இருக்கோம்.